ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி கார்த்திகை மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த கார்த்திகை மாசம். விருச்சிகங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8ங்கிறது 8வது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய ராசியில சூரியன் இந்த மாதம் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கிறார். அதாவது மறைபொருள் ஞானம், மறைபொருள் எல்லா உயிர்களிடத்தும் மறைவாக இருந்து மறைபொருளாக இருப்பவர் சிவபெருமான். சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம். அதாவது இந்த மாதம் கார்த்திகை மாத சோமவாரம் என்பார்கள். இந்த வருஷம் வரக்கூடிய கார்த்திகை மாதம் 5 திங்கட்கிழமை வருது. 5 திங்கட்கிழமையும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். அதே போல கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி அண்ணாமலையார் தீபம். அன்றைய தினம் சிவபெருமானை அண்ணாமலை திருவண்ணாமலைக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய அகல் விளக்கேற்றி அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவராக காட்சி கொடுத்த நாள். அதாவது பிரம்மாவும் திருமாலும் காண முடியாதவராக காட்சி கொடுத்த நாள். பிரம்மா என்பது அறிவு, அதே திருமால் என்பது செல்வம். ஒரு தெய்வத்தை செல்வத்தாலும் அறிவாலும் காண முடியாது, அன்பால் மட்டுமே காண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் ஒத்துக்கும், தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு. ஆனால் அறிவு ஒத்துக்காது. அதனால தான் தாழம்பு வச்சு போய் சொன்னது, விதண்டாவாதம் பேசும். அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமானை அன்பால் மட்டுமே அடைய முடியும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நாள். வீடு மனை கொள்வதற்கு, வீடு கட்டுவதற்கான பூஜை செய்வதற்கு மிக சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்கரகதியில சஞ்சரிச்சார். இந்த மாசம் 12ஆம் தேதி வக்கர முடிவு பெறுகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக 11ஆம் இடம் லாப சனி உங்களுக்கு சிறப்பான பலனை தர போகிறது. இந்த மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தொழிலில் லாபம், வேலையாட்களால் லாபம், அதே மாதிரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள், வியாபாரம் சம்பந்தமான லாபம், இந்த மாதிரியான லாபத்தை சொல்லக்கூடிய சனியாக செயல்பட போகிறார் 12ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தன குடும்பம் வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சஞ்சரிச்ச குரு பகவான் 3ஆம் இடத்துல அதிசாரமாக சஞ்சரிச்சார். இந்த மாசம் கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி மீண்டும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலே வக்கரகதியில சஞ்சரிக்க போகிறார். வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல செஞ்ச போகிறார். ஆக 19ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான நன்மைகள், வளர்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள். அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான, குழந்தை சம்பந்தமான, குடும்பத்திலே புதிய உறுப்பினர் சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 19ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசிக்கும் 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கும் அதிபதி சுக்கிரன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தோட சஞ்சரிக்கிறார். பொதுவாக ராசிநாதன் வலுவடைவது சிறப்பு. ஆனாலும் ஒரு 6ஆம் இடத்துல வலுவடைகிறார். ஆனா 10ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அது ஒரு சிறப்பான நிலை. 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். சுக்கிரன் ஆண்களுக்கு களத்திரக்காரர்கள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, அது கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் அனுகூலங்கள், கூட்டு தொழிலிலே அதிக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சஞ்சரிப்பது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் 2க்கும் 5க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் தேதியில மீண்டும் வக்கரகதியில உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 20ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி ஐப்பசி, அதாவது கார்த்திகை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும்
உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 6ல செஞ்சிருக்கிறார். இந்த காலகட்டம் அதாவது 7ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 7ல இருந்து கார்த்திகை 20 வரை கொடுத்த வாக்கு, அதாவது வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். ஜாமீன் கையெழுத்து ஒப்பந்தம் விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா புதன்கிறது ஒப்பந்தம் டாக்குமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். அது வக்கர கதையில செஞ்சிருக்க போகிறார் இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பெருமாளை, நின்ற பெருமாளுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். மீண்டும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருப்பார். 2-7 செஞ்சிருக்கிறார் அப்படின்னா கூட்டு தொழிலே வருமானம், திருமணம், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 2-7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதும் வாழ்க்கை துணை வழியாக உங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே 5ஆம் இடத்து அதிபதி 7ல செஞ்சிருக்கிறேன்னா காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய அமைப்பு, காதல் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் 5ஆம் இடங்கிறது முதல் குழந்தை, 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை. ஆக குழந்தை சம்பந்தமா குழந்தை கருவுண்டாகக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பதவி பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த புதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல 20ஆம் தேதிக்கு அப்புறம் செஞ்சிருக்கும் பொழுது அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லா 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அப்ப வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், தாயார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் சூரியனால். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். ஆனா அஸ்தங்க கதியில இருக்கார். சூரியனுக்கு முன்பின் 17 டிகிரியில செவ்வாய் இருந்தா அதுக்கு பேரு அஸ்தங்கம். செவ்வாயுடைய பலனை சூரியன் செய்யும். செவ்வாய் தன்னுடைய சுய பலனை இழக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா 7க்கும் 12க்கும் உடையவர் அஸ்தகதியில 7ல் ஆட்சி வரும்பொழுது அதுவும் திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். திருமணத்திற்காக, வாழ்க்கை துணைக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார். வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ஆம் அதிபதி 8ல் மறைகிறார்னா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். 12ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறார்னா விபரீத ராஜயோகம். ஒரு மறைவு சாணாதிபதி மற்றொரு மறைவு சாணத்துல இருந்தா அது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு வகையில் நன்மையாக இருக்கும். ஆக 21ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம், நண்பர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். முருகப்பெருமான் 21ஆம் தேதிக்கு அப்புறம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் செய்யும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு 7ஆம் இடம் வலுவடைகிறது. 7ஆம் இடம் வலுவடைகிறதுனால திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலே நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு சரியான பார்ட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கண்டிப்பாக திருமணம் எவ்வளவு ஜாதகத்துல தோஷம் இருந்தாலும் திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா கூட்டு தொழிலே லாபம், இந்த சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அறிமுகங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, வாடிக்கையாளர்கள் உங்கள் தொழிலே பெருகக்கூடிய அமைப்பாகவே இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக 7ஆம் இடம் வலுவடையக்கூடிய மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.